ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து சித்திரை ஒன்றுங்க, அதாவது தமிழ் புத்தாண்டு. ஸோ தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாங்கள் என்னென்ன பண்ணோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டுக்காரோட அத்தை வந்து வந்திருந்தாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவங்க கையிலேயே எடுத்து வச்சுட்டு சொல்லிட்டேன். கனிகளை தான் எடுத்து வைக்கணும். ஸோ அவங்க எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தாங்க. அது போக இல்லாமல் வெத்தலை பாக்கு, எங்கிட்ட என்னென்ன ஜுவல் இருக்குது எடு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரே ஒரு செயின் தாங்க வச்சுருந்தேன். ஸோ அந்த ஒரு செயினும் அப்புறம் வெள்ளிக்காயின்னு கொஞ்சம் பணமும் வச்சுருந்தோம். எல்லாம் வச்சு சாமி கும்பிட்றதுக்காக எல்லாத்தையும் அவங்க அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நைட்டே வச்சுட்டோம். காலையில் வந்து குட்டியாக வந்து நேரத்தில் எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சு குட்டியாக வந்து சாமி கும்பிட வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தேன். குட்டியாக வந்து ஏம்மா எதுக்கும்மா அப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னதும், நீ கும்பிடுமா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு குட்டியாக வந்து கண்ணெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டு, போம்மா நான் போகிறேம்மா வெளியில் அப்படின்ட்டு போயிட்டான். அதுக்கடுத்து காசினி எழுப்புறது தாங்க பெரிய கஷ்டம். குட்டியாவை கூட சீக்கிரம் எழுப்பிடலாம். காசினி எழுப்புறது தான் ரொம்பவே கஷ்டம். ஸோ காசினியை வந்து எழுப்பி, சரி வாத்தாங்க போய் சாமி கும்பிட்டு வந்து மறுபடியும் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுப்பி கூட்டிகிட்டு போய் அவளை வந்து கும்பிட சொல்லிகிட்டு இருந்தேன். அவள் வந்து கண்ணாடி வழியாக அவள் மூஞ்சி பார்த்துட்டு இருந்தா. உன் மூஞ்சி பார்க்கக்கூடாது தங்கம், ஃப்ரூட்ஸை தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸை பார்த்து கும்பிட வச்சுட்டு, அப்புறம் இன்றைக்கி வந்து மார்னிங் டிஃபன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் சரி அவர் இருந்துட்டு என்னன்னாரு, குதிரைவால் உப்புமா வந்து பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாலி அரிசி எடுத்திருந்தேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையாக தான் இருக்கும். அதில் உப்புமா செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம நார்மலாக எப்படி சம்பா ரவை உப்புமா செய்கிறோமோ அதே மாதிரி தான். பட் இதை வந்து கொஞ்சம் கழுவி நம்ம வந்து போடணும். அதே மாதிரி நம்ம வந்து 1 டம்ளர் எடுக்கிறோம் அப்படின்னா தண்ணி வந்து சேம் உப்புமாவுக்கு எடுக்கிற மாதிரியே தான் 3 டம்ளர் தண்ணி. நல்லா வெங்காயம், மிளகாய் எல்லாம் போட்டு முந்திரி எல்லாம் போட்டு உப்புமா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவருக்கு வந்து உப்புமா ரெடி பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தோம். எனக்கு, குழந்தைங்களுக்கு, மாமனாருக்கு, கொழுந்தனாருக்கு எல்லாத்துக்குமே. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சரி நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சியில் இருக்கிற சூளக்கல் மாரியம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கெல்லாம் கோயிலில் வந்து பயங்கர கூட்டங்க. லைன்லேயே நின்றுட்டுருந்தோம். இவங்க வந்து நிற்கவே முடியல. இவங்க அப்படியே புலம்பிகிட்டே நின்றுட்டே இருந்தாங்க. கோயிலில் எல்லாம் போய் லைனில் சாமி கும்பிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கோயில் அலங்காரம் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.